வணக்கம் மக்களே, வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க. சின்னலகன்பட்டி. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீரியோ கான்செப்டில் நம்ம வந்து ஒரு ஆம்பிள்ஃபயர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய டிராக்டருக்காக இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் சொட்டா மைனூர்லேருந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஆம்பிள்ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா 2 8 இன்ச்சு 50 to 100 வாட்ஸில் 8 ohms 4 ohms வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஆம்பிள்ஃபயருங்க. இதில் சப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஸ்டீரியோ கான்செப்டில் 2 லெஃப்ட் ரைட்டும் நல்ல பேஸ் இருக்கணும், அதே போல் நல்ல ஒரு ஆடியோ இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து வெளியில் கொடுத்துருக்கோம். அதே கான்செப்டில் தான் இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து மேக் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட் கொடுத்திங்கன்னா 32 வோல்ட்டில் டூயல் பவர் சப்ளையாக நம்மளுக்கு இது ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்கும். லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கருக்காக பார்த்திங்கன்னா இதில் வந்து 50 to 100 வாட்ஸில் இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து JBL அப்படின்னு போட்டிருக்கு. இது JBL ஒரிஜினல் கிடையாதுங்க, காப்பி தான். இந்த ஸ்பீக்கரில் தான் இது வந்து ரன் ஆக போகுது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். 8 ohms 100 வாட்ஸ் கண்டிப்பாக இதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதே போல் மேக்னெட் வந்து நல்ல ஒரு பெரிய மேக்னெட்டு, நல்ல ஒரு ஆடியோ பஞ்சிங் இருக்கும். அதாவது சப்வூஃபர் போட்டு தான் நம்ம எடுக்கணும்னு கிடையாது. இதுலேயே வந்து ஒரு சப்வூஃபர் அளவுக்கு நம்ம வந்து பேஸ் பஞ்சிங் வந்து எடுத்துக்க முடியும். இதில் மில்லினியம் டியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 டியூட்டரும் நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுத்து விட போகிறோம். இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ டெஸ்டிங் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச வரையும் அங்கே போய் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தேவை அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். டியூட்டருக்கு வந்து அந்த டிஸ்க்கும் பற்ற வச்சு கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்டது வந்தனா கொஞ்சம் வயரும் எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க, நான் வந்து அங்கே வந்து ஃபிட்டிங் போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் சால்ட்ரே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. அதே போல் அவருக்கு இந்த சால்ட்ரு பண்ணி நம்ம கேபினில் போட்டு ஏற்றி கஸ்டமரே வந்து ஸ்க்ரூ பண்ண சொன்னேன். கொடுங்கண்ணா நான் பண்ணித்தரேன் அப்படின்னாப்புல. சரி ஓகே கொடுத்தேன். அவர் பண்ணிகிட்ருக்காப்புல. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு என்கிட்ட கொடுத்துருந்தாரு, அதனால் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த பேக்கேஜ் வந்து கஸ்டமர் கொடுத்து விட போகிறோம். இந்த பேக்கேஜ் மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5500 வருதுங்க. இது ஆம்பிள்ஃபயரு, ஸ்பீக்கரு, 2 டியூட்ரு எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5500 கான்செப்டில் இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து டெலிவரி கொடுக்குறோம். இன்றைக்கி கஸ்டமர் கையில் கொடுத்து விட்டுட்டோம். இதை டிராக்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்மள்ட்ட பொறுமை காத்து வாங்கிக்கோங்க. நம்மள்ட்ட அர்ஜென்ட் பண்ணி யாரும் கேட்க வேணாம். பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்போம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆடியோ கிளாரிட்டியும் கூட. அதே போல் கஸ்டமர் என்ன சொன்னார் அப்படின்னா ப்ராப்ளம் எனக்கு வரக்கூடாதுங்க, அதே போல் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கணும்னு சொன்னேன். அதுக்குன்னு நம்ம வந்து ஃபுல் சவுண்டு வச்சு பேஸ் இதெல்லாம் வச்சு கேட்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்குது. அந்த வால்யூமில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா கஸ்டமர் நம்மள்ட்ட எடுத்துகிட்டு இப்போ கிளம்புறாங்க. இந்த மாதிரி தேவை அப்படின்னா கண்டிப்பாக யாஸ் ஆடியோஸ் மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, கால் பண்ணாலும் சரி, இண்டிவிஜுவலான உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நம்ம பண்ணி தரப்படுங்க.